முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கலை செய்திருந்த உயர்நீதிமன்றத்தில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. உடனே அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் விழாவானது நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசும்பொழுது அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சினிமா நடிகையோடு ஜாலியாக இருக்கிறார், அவரை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் உட்கார வைத்தவுடனே என்ன பேச வேண்டும் என தெரியாமல் இருக்கிறார் எனவும் அவர் பேசிய வார்த்தைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தாவேகா நிர்வாகி ஆத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதில் BNS 352 மற்றும் 353/2 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியது பாதிக்கப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விரைந்து கைது செய்யப்படலாம் என கூறப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். அதில் அரசியல் உள்நோக்கத்துடன் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை நீதிபதி GK இளந்திரை முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக்காக சென்றிருந்த சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேகா அரசு பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் தொடர்ந்து தாவேகா அரசுக்கு கண்டனமானது தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய RS பாரதி தனது கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல இடங்களில் தாவேகா அரசுக்கு திமுக அமைச்சர்கள் கைது செய்யப்படுவது, அவர்கள் மீது விசாரணை நடத்தப்படுவது தொடர்பான அடுத்தடுத்து செய்து வருவதால் தாவேகா அரசுக்கு திமுகவினர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.